அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஞானஸ்நானத்துக்கு உண்டான அந்த ஆலோசனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின அந்த தயவிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 4 பேர் எடுக்கிறீங்களா? நீங்கள் 4 பேர். அம்மா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஞானஸ்நானம்னா என்னென்று தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? 4 பேர் எடுக்கிறீங்களே, ஞானஸ்நானத்துக்கு வந்திருக்கீங்களே, ஞானஸ்நானத்தை குறித்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? சொல்லுங்க. நம்ம பாவத்திலிருந்து நீக்கப்படுறீங்க, நித்திய ஜீவனுக்குள்ள போறீங்க. வேறமா நம்ம புது மனுஷனா மாறுறீங்க. ஓகே. நீங்கம்மா அவங்க பாவத்திலிருந்து நீங்கம்மா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது. கரெக்டு. மெயின் தீமே அதில் ஞானஸ்நானம் என்று சொல்லும்பொழுது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்துக்கு உண்டான மெயின் தீமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நீங்கள் பைபிள்லேருந்து சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாசிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41 என்றால் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்களா? அன்னைக்கு ஒரே நாள் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கம்மா? 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இது யாருடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு படித்து தேறின ஒரு நல்ல கல்வி கற்ற ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் அல்ல. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை செய்த பேதுரு என்கின்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் பேசுகிறான். அந்த ஒரு பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க? அன்றைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்த அந்த 3000 பேருக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சொன்ன ஆலோசனை, நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 2-3 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 36 வாசிப்பா. பா. நல்ல கவனிங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. எங்க குத்தப்பட்டாங்கம்மா? இருதயம் என்ன பண்ணப்படுது? அவங்களுக்கு ஒரு குத்தப்படுது. இது பேதுரு பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அவர் என்ன பண்ணிட்டீங்க? எங்க அரைஞ்சீங்கம்மா? சிலுவையில அரைஞ்சீங்க. யாரை குறித்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. நீங்க கொண்டு போய் சிலுவையில அறைந்த இயேசுவை தான் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று பேதுரு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க உள்ள என்ன பண்ணப்படுது? குற்றப்படுத்தப்படுகிறது. இப்ப குற்றப்படுத்தப்பட்டவர் அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீங்க கூட கேட்கணும், ஞானஸ்நானத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன கேட்கணும்? ஞானஸ்நானத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதுதான் முக்கியமான காரியங்கள். 38.
நோக்கி நீங்கள் மனம் திரும்பி முதல் காரியம் நீங்க என்ன பண்ணணுமா? அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? உங்க 4 பேர்ல அவங்க என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்கம்மா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு என்ன பதில் சொல்றாருமா? நீங்க என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு முதல் காரியம் நீங்க 4 பேர் என்ன செய்யணும் தெரியுங்களா? முதல்ல நீங்க மனம் என்ன பண்ணுமா? திரும்பணும். மனசு திரும்பணும். இப்ப மனசு திரும்புறதுனா என்ன? திரும்புறதுனா என்னம்மா? மனம் திரும்புறது என்ன? சும்மா ஜாலியா பேசுங்க. மனம் திரும்புறதுனா என்ன? போயிடுங்க கோபி அப்படியே திரும்புறல்ல, ஒரு யூட்டர்ன் போடுறல்ல, உலகத்துக்கு போயின்னு இருக்கீங்க. இப்போ மனம் திரும்புங்கள்னா என்னன்னா அப்படியே திரும்பி இப்போ எங்கே போறீங்க? அந்த உலகத்தை விட்டுறீங்க. இப்போ எதுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க? கிறிஸ்து. பேதுரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மனசை நீங்க என்ன பண்ணுங்க? திருப்புங்க. இப்போ இவ்வளவு நாள் மனசு எங்க இருந்திருக்கும்? உங்களுக்கு மனசு எங்க இருந்திருக்கும்? உலகத்துக்கு உண்டான இன்னைக்கு பண்டிகை நாட்கள் நல்ல புது படமாக போடுவான் வீட்டில், டிவியில், சன் டிவியில் உட்காந்து என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இதெல்லாம் எப்போம்மா? முன்னாடி செஞ்சிருந்த. ஆனால் பேதுரு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ அதுலேருந்து என்ன பண்ணு? மனசு திரும்பு. 8:30 மணிக்கு சீரியல் கரெக்டாக, அந்த சீரியல் நல்ல சீரியல் அது, உட்காந்துருவோம். பேதுரு என்ன சொல்றன்னா, மனம் திரும்பு. அப்ப இவ்வளவு காலம் நீ உலகத்துக்கு உண்டான காரியத்தை நேரா போய்கொண்டே இருந்த. அதுல இருந்து என்ன பண்ண சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்க மனசு திரும்புங்க. அப்ப முதல் காரியம் நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வரைக்கும் நீங்க உலகத்துக்கு உண்டான காரியத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, ரசித்து இருப்பீங்க. இது எல்லாவற்றையும் தான் பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? மனசு திரும்புங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணுங்க? அப்ப ஞானஸ்நானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புறது மாத்திரமல்ல, உங்க இருதயத்துல என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவ மன்னிப்புடைய நிச்சயம் இருக்கணும். இப்ப உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரா? சொல்லுங்கம்மா. மன்னிச்சிட்டாரு. எப்படி மன்னிச்சாரு? நம்ம இல்ல, பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? எது பாவம் மன்னிக்கப்பட்டது? எது அடையாளம்? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் எப்படி சொல்ல முடியும் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்ட்டு? நல்லா கவனிங்க. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்றார். அப்ப எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடுச்சு என்று எப்படி எனக்கு தெரியும்? இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வரீங்க 4 பேரும், உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு தான் உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? அந்த நிச்சயத்துக்கு உண்டான வழி என்ன? நம்ம மனம் திரும்புறீங்க. மனம் எல்லாருமே திரும்பிட்டோம். ஆனா பாவ மன்னிப்புக்கு உண்டான உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? எனக்கு என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், என் பாவம் இயேசுவால மன்னிக்கப்பட்டது. அதற்கு உண்டான அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? சிலுவை மரத்தில் கொடுத்தார். யோவான் என்ன எழுதுகிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அப்போ உன் பாவம் எல்லாம் நீக்கப்பட்டதுக்கு உண்டான அடையாளம் எப்போ தெரியுங்களா? எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன சிந்திட்டாரு? ரத்தம் சிந்திட்டாரு. இப்ப என் பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருப்பா? ரத்தம் சிந்தினாரு. அப்ப அவர் சிந்தப்பட்ட ரத்தம் யாருக்காக? எனக்காக. எனக்காக என்று நீ விசுவாசிக்கிற பத்தியா, நான் நம்புற பத்தியா, அது நம்பும் பொழுது பைபிள் சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ உன் பாவம் என்ன ஆயிடுதுமா? கழுவப்படுது இயேசு ரத்தத்தால. கழுவப்பட்ட உடனே நீ என்ன ஆயிடுற பார்த்தீங்கன்னா,
பாவ மன்னிப்பு நீங்கி உங்க இருதயம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால தான் யோவான் எழுதுகிறார். நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 3:6 வாசிங்க. வாசிங்க, எடுத்துங்க. நல்ல கவனிங்க. என்ன அறிக்கைட்டாங்கம்மா? எடுத்துங்க. 5ஆம் பக்கம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. ஏன் பாவங்களை அறிக்கையிட்டாங்க? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவ மன்னிப்புக்கென்று நிச்சயமா என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப பாவத்தோடு ஞானஸ்தானம் எடுத்தா அந்த ஞானஸ்தானம் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாகாது. இப்போ நான் இப்போ குடிக்கிறான், ஞானஸ்தானத்துக்கு வந்துடுறான், ஞானஸ்தானம் எடுத்துடுறான், திருப்பி குடிக்க போகிறான். அப்போ ஞானஸ்தானம் என்ன இருக்குது? வேல்யூ எதுனா இருக்குதா அந்த ஞானஸ்தானத்துக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ ஞானஸ்தானம் நீங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணியில் போய் முழுக போகிறோம், அவ்வளோதான். தண்ணி ஆர்டினரி தண்ணி தான், உங்கள் வீட்டில் ஓடுற தண்ணி தான், அந்த தண்ணி அதில் சேம் தான். ஆனால் இந்த ஞானஸ்தானத்துக்கு எப்போ ஒரு ஒர்த்து பார்த்தீங்கன்னா, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விடுதலை பெற்று நீ ஞானஸ்தானம் எடுப்பாய் என்றால். நீங்கள் அந்த 6ஆம் வசனத்தை பாருங்களேன். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவளால் என்ன பண்ணாங்க? அப்ப எங்க அறிக்கை பண்றாங்க? பாவத்தை அறிக்கை பண்றாங்க. அதான் பேதுரு அங்க எழுதுறாரு, நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் எடுங்க. நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். எல்லா ஆத்மாவும், எந்த ஆத்மாக்குள்ளே பாவம் பொதிஞ்சு இருக்குதோ அந்த ஆத்மா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோவான் கிட்ட வராங்க ஒரு கூட்டம் ஜனங்க, என்ன பண்றாங்க? பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கை பண்ணணும் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தன் பாவங்களை மறைக்கிறவன், நல்லா கவனிச்சுக்கோங்க எடுக்கிறவங்க, பாவத்தை மறைச்சு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா கூட என்ன ஆக மாட்டோமா? லைஃப் இருக்காது. இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நியூ லைஃப்ன்ட்டு சொன்னீங்கல்ல, புது வாழ்க்கை. பாவத்தோடு கூட நீங்க அறிக்கை பண்ணிட்டு பாவத்தோடு கூட நீங்க விட முடியாமல் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நியூ லைஃப் கிடைக்காது. அதாங்க ஞானி எழுதுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு 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 விடுகிறவன் என்ன பண்றானா? அப்ப இங்க ஏன் இவங்க பாவத்தை அறிக்கையிட்டு எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி எடுக்கும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். தேவன் உங்க மேல இரக்கமா இருப்பார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க ஏன் பாவத்தை அறிக்கை பண்ணணும், ஏன் பாவத்தை விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று இங்க ஞானி எழுதுகிறார். அப்பதான் உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஞானஸ்தானம், இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது 40ஆம் வசனத்தை வாசிப்பா. இன்னொரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. நல்ல கவனிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. எதுல இருந்து விலகணும்? நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைங்க கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஜென்ரேஷன் எப்படிப்பட்ட ஜென்ரேஷனா? என்ன சொல்றமா? மாறுபாடு. அப்ப மாறுபாடுள்ள இந்த சந்ததிக்குள்ளதான் நீங்கள் நான் என்ன பண்ணிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பேதுரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன பண்ணுங்க உங்களை. அப்ப நீங்க விலகாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துடுறீங்க, எடுத்துட்டு உங்க பழைய நண்பர்கள், நீங்கள் எல்லாம் பெண்களாக இருக்கிறதுனால புரிகிற மாதிரி நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துடுறான் ஒரு சகோதரன் எடுக்கிறான் வச்சுக்கிங்களேன், திரும்பவும் அவன் பழைய தன்னுடைய சந்ததி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே போய் அவன் ஒட்டுறான் வச்சுக்கிங்களேன், அவன் ரட்சிப்பு என்னாகும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் அவன் ரட்சிப்பை அவன் இழந்து போவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? மாறுபாடான சந்ததி,
கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுக்க போகிற நீங்கள் இந்த மாதிரி சந்ததி, இந்த மாறுபாடான காரியங்களை செய்கிறவங்க, உலக வழிபாடுகளிலே ஈடுபடுகிறவங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க, கோயிலுக்கு எங்கன்னா போனாலும் போயிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. இல்லை, தப்பு. நல்லா கவனிங்க, அதான் மாறுபாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலையா, நீ கோயிலுக்கு வாப்பான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போயிடலாமா உடனே? சரி, அக்கா கூப்பிட்றாங்க, நம்ம அக்கா தானே, போய் தலையை மட்டும் காட்டிட்டு வந்துடலான்ட்டு. அதான் உங்கள் பேதுரு சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணுங்க. அப்போ உங்களை எப்போ ரட்சித்து கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படாத உங்களுடைய நட்பு வட்டாரத்திலிருந்து நீங்கள் விலகி நிற்கும் பொழுது தான் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். என்ன நான் நிறைய பார்த்துருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்த வாலிப பிள்ளைங்க அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து இன்றைக்கி ரட்சிப்பு இல்லாமல் பழைய காரியத்திலே இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறீங்க, உங்கள் பழைய நட்பு வட்டாரம், மாறுபாடான சந்ததி, அதெல்லாம் விட்டு என்ன பண்ணணும், நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் சொல்கிறாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் அவங்க 3000 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க. சரி, 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. 3000 பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கம்மா, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்ன செய்யணும்ட்டு அங்கே சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 42 வாசிங்க. என்ன உபதேசமா? அப்போஸ்தலர் உபதேசம்னா என்ன? உபதேசம்னா என்ன? இங்கேருந்து வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? அவங்களுடைய உபதேசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்றையும் தொட்டு பேசுகிற வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்வேன், நீங்கள் ஆர்சி கோயிலுக்கு போனீங்கன்னா எதை பற்றி பேசுவாங்க? எதை பற்றி பேசுவாங்கம்மா? அங்கே பரிசுத்த ஆவியை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சிஎஸ்ஐல போங்க, அங்கே உபதேசம் என்ன இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். லுத்ரன் சர்ச்சுக்கு போங்க, அங்கே உபதேசம் என்ன இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். பெந்தகோஸ்தே சபைக்கு வாங்க, அங்கே உபதேசம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக பேசுவாங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அங்கே பரிசுத்த ஆவியை பற்றி பேசுவாங்க, பிதாவை குறித்தும் பேசுவாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா, இது மூன்றும் கலந்து உங்களுக்கு எங்கே வசனத்தை சொல்லுகிறார்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் உபதேசம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலோ அந்யோன்யம் என்ன அர்த்தம்? அந்யோன்யம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப். நீங்களும் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா? நியரரா? இந்த சுற்று வட்டாரம் தானே. எப்பொழுதும் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும் உங்களுக்கு. எங்கம்மா? சர்ச்சில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா அவங்க ஞானஸ்நானத்தை 3000 பேர் பார்த்தீங்கன்னா அந்த உபதேசத்தை கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில், அந்த ஊழியக்காரர்களோடு கூட. அப்போ உங்களுக்குன்ட்டு ஒரு சபை இருக்கிறது இங்கே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஜெபத்தில் உட்காரணும். இங்கே ஜெபம் நடக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? கலந்து கொள்ளணும். அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவிருந்து ஆராதனை. 2வது சண்டே நினைக்கிறேன், முதல் சண்டே தெரியல. உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பிரெட்டு, கம்யூனியன் பிரெட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த திராட்சை ரசம் கொடுப்பாங்க. இது எது பார்த்தீங்கன்னா இயேசுடைய சரீரத்துக்கு அடையாளம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு. இயேசுடைய ரத்தத்திற்கு அடையாளம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம். அதான் ஆரம்பத்தில் சொன்ன இயேசு ரத்தம் தான் நம்ம என்ன பண்ணோம், கழுவி சுத்திகரிக்கும். அப்போ நீங்கள் மாதம் மாதம் அந்த ரத்தத்துக்குள்ளே போகும்போது எடுக்கும் பொழுது உங்களை ஒரு சுத்திகரித்து கொண்டு நீங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் கை சொல்கிறாரு. அவங்க அப்பம் பிட்குதலிலும் என்ன பண்ணுமா? ஞானஸ்நானம் இடத்துல என்ன பண்ணணும்? இங்கே ஜெபம் பண்ணுறீங்களா? 4 பேர் தனியாக பண்ணுறீங்களா? சந்தோஷம். தொடர்ந்து டெய்லியும் கம்பல்சரி என்ன பண்ணியாகணும்? நீங்கள் எப்போ எழுந்திருக்கீங்களோ எழுந்ததுலேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அதான் அங்கே பேதுரு
ஆலோசனையாக கொடுக்கிறாரு. அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தாங்கம்மா? உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்ப எதுல நீங்க உறுதியா நிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த உபதேசம், ஃபெல்லோஷிப்ல, கம்யூனியன்ல, பிரேயர்ல, இது நாலும் பார்த்தீங்கன்னா மஸ்ட். இந்த நாலுத்திலே அவங்க எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 38ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இல்லை, ஓப்பனாக சொல்லுங்க, ஒன்றும் ஃப்ரீயாக இருங்க. இப்போ நான் டங்ஸ் பேசுகிறேன், நான் என்னை ஏதோ ஒரு பாஷை நான் பேசுகிறேன், அப்படி இருக்குங்களா? 4 பேரில் 4 பேர் அப்போ அபிஷேகம் பெறல, கரெக்டுங்களா? ஆனால் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? பெறுவீர்கள். இப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ தாகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே ஜீவ தண்ணீராகி அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஊற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். அப்போ ஆவியை ஊற்றப்படுகிற ஒரு காலம். இந்த பீரியடில் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ உட்காந்து ஆண்டவரே என் அபிஷேகத்தில் நிரப்புங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அனாயிண்டிங் ரிசீவ் பண்ணிடுவீங்க. எனது காத்திருக்கிற காலம்லாம் இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலங்கள். போன வாரத்தில் எங்கள் சர்ச்சில் ஞானஸ்தானம், இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதில் 6 பேர் வாலிபங்க, 2 வயசானவங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 8 பேரில் 7 பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அந்த 73 வயசான ஆயாவும் பெற்றுக்கிடுச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அது பாட்டு டங்ஸ் பேசினே இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கேட்கிற எவனும் என்ன பண்ணுறானா? பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நீங்கள் அபிஷேகத்தை, ஆண்டவரே இந்த அபிஷேகம்னா எனக்கு என்னன்னு தெரியல, அபிஷேகத்தை குறித்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அபிஷேகம்னா என்ன? இல்லை, அபிஷேகம்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்றார். பார்த்தீங்களா? ஸ்பிரிட் என்ன, ஹோலி ஸ்பிரிட் என்றான்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்மை லீட் பண்ணி நடத்தி கொண்டு போகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எங்கேயும் இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா அது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரந்தரமாக தங்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு எது அவசியம் பார்த்தீங்கன்னா, யோவான் கூட எழுதுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் எங்கே இருக்கிறாருமா? அப்போ இப்போ ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க, அவங்களுக்குள்ள யார் தங்கி இருக்கிறது? அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 தேவனா? 3ம் ஒரே ரூபத்தில் இருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தத்துவத்தில் இருக்காங்க. 3 விதமான கிரியைகள். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமம் என்றோம். அப்போ 3 நாமமா? திரியேக தேவனுடைய நாமம் என்று சொல்லும்பொழுது 3 பேரும் ஒரே ரூபத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான கிரியையில் செயல்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், அது ஆதி நாட்களில் பிதா இருந்து நடத்தினார். நமக்கு முன்காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்து நம்மை நடத்தினார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுறாரு? நடத்தி கொண்டு போய். ஏன்னா இந்த அப்போஸ்தலர் காலகட்டத்தில் இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டார். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. எது வந்துச்சுன்னாமா? பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா உடம்பு பலன் ஆகிடுமா? ஆத்துமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தில் நல்ல கையை தட்டி அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நல்லா நிறைஞ்சு பாருங்களேன், ஆத்துமாவே ஒரு பலனாகிடும். சோர்வெல்லாம் விட்டு விலகி போயிடும். என்ன மென்டல் சோர்வாக இருக்கட்டும், சரீர பிரகாரமான சோர்வாக இருக்கட்டும், அந்த ஜபத்தில் உட்காந்து நல்ல கையை தட்டி நல்ல டங்ஸை பேசி நீங்கள்
10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 1 மணி நேரமோ நீங்கள் ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதான் இங்கே சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். முதல்ல நீ என்ன ஆக பார்த்தீங்கன்னா உனக்குள்ள ஸ்ட்ரென்த் ஆயிடுவ, ஸ்ட்ராங் ஆயிடுவ. அடுத்தது வாசிப்பா. இப்போ என்ன ஆயிடுவீங்க நீங்க? ஆண்டவருக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சி. ஆண்டவருக்கு சாட்சி எப்படி இருக்க முடியும்? எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்றீங்களே, ஆண்டவருக்கு சாட்சியாக எப்படி இருக்க முடியும்? இப்போ ஆவியானவர் வராருன்றாரு, ஆவியானவர் வந்த உடனே எனக்கு பலன் கிடைச்சிடுது, எனக்கு உண்டான பலன் அது. இப்போ நான் ஆண்டவருக்கு எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நான் பேசினிக்கிறேன் பார்த்தீங்களா, நான் பார்த்தீங்கன்னா என் வாலிபத்தில் நல்லா குடிப்பேன், கண்ட்ரோலே இல்லாமல் குடிப்பேன். குடிச்சிட்டு ரோட்லலாம் நான் விழுந்திருக்கேன். உங்களுக்கு சாட்சியாக புரியுறதுக்காக சொல்கிறேன். குடிச்சு நான் ரோட்லேயே படுத்து இருந்திருக்கேன். எப்போ? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பலன் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் சாட்சி சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கிறேன்? என்ன சொல்கிறேம்மா? சாட்சி சொல்கிறேன். எப்படி சாட்சி சொல்கிறேன்? கீழே விழுந்து கிடந்தேன், ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றினார். இப்போ எப்போ சாட்சி சொல்ல முடியுது? எனக்குள்ளே அந்த பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன பண்ணுறேன்? சாட்சியாக விழ முடியும். இப்போ நான் கீழே விழுந்து கிடந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், திரும்பவும் நான் குடிச்சுட்டு நான் கீழே வந்துட்டு நான் மைக்கு பிடிச்சி நான் சாட்சி சொல்ல முடியுமா? என் சாட்சி ஏற்றுக்கொள்வாங்களா? குடிகாரன் இவன் வந்து சாட்சி சொல்கிறான் மாட்டாங்க, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களாம்மா? இப்போ ஏன் என்னால் தைரியமாக சாட்சி சொல்ல முடியுது? ஏன்னா என்னை அபிஷேகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? என்ன நிரப்பி இருக்கிறார். என் அபிஷேகத்தில் நிரப்புனால நான் பலன் அடைஞ்சது மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு என்னவா இருக்கேன்? இப்போ ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம், அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது முதல்ல நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பீங்க. சிகரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு வரைக்கும் இழுப்பேன், பஞ்சு வரைக்கும். எனக்கு சொல்லுறதுக்கு சிரிப்பாக தான் அது. அந்த பஞ்சு இது ஃபில்ட்ரு தான், ஃபில்ட்ரு சிகரெட்டு தான், பஞ்சு வரைக்கும் இழுப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவனா அப்படி சிகரெட் அடிச்சு அப்படி கிராஸ் பண்ணவே நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த போனவே ஒரு மாதிரி ஆகுது. ஏம்மா, ஒரு நாள் அது தானே நான் லைக் பண்ணேன், ஒரு நாள் அது தானே நான் ருசித்தேன் ரசித்தேன், இப்போ அந்த ஸ்மெல்ல எனக்கு என்ன ஆகுது மாட்டுது? ஒத்துக்க மாட்டுது. ஏம்மா ஒத்துக்க மாட்டுது? அதே தான் நான் அனுபவப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு ஸ்மெல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய ஸ்மெல். அந்த ஆவியானவர் உள்ள நமக்கு வேலை செய்யும் பொழுது நான் பலன் அடைஞ்சு நான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? சாட்சியாக இருக்கு. அதுதாங்க சொல்றாரு. அப்போ நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்கு எது அவசியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அபிஷேகத்துடைய பலன். நீங்கள் பலன் அடைவீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுப்பா, அந்த பொண்ணு ஞானஸ்தானம் எடுத்துச்சு, முன்ன மாதிரி இல்லை, நிறைய சேஞ்ச் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவங்க உங்களை பார்த்தோன்னுமே சொல்லிடுவாங்க ஏதோ சம்திங் ஆயிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களையும் பலப்படுத்தி உங்களையும் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சாட்சியாக அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இப்போ முழங்கால் படிடுங்க. முன்னாடி பைபிள்லாம் ஓர வச்சுடுங்க. பைபிள் ஓர வச்சுடுங்க. பைபிள் ஓர வச்சுடுமா. 4 பேர் ஃப்ரண்ட்டில் வந்து வரிசையாக நில்லுங்க. வரிசையாக முட்டி போடுங்க. நேர் முழங்கால் போடுங்க.